ஹைட்ரோசீல் இன் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு வெதர் பையில நீர் கோக்கிறது. எதனால டாக்டர் இந்த மாதிரி கோக்குது, எப்பெல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும், நம்ம பண்ணாமுட்டோம்னா என்ன ஆகும், பண்ணாமுட்டாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நிறைய என்னுடைய கிளினிக்கில் இருக்கிற டவுட்ஸ். இந்த வீடியோவில் அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்போ பண்ணணும், எப்போ பண்ண வேண்டியதில்லை, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் இந்த வீடியோ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. குழந்தைகளுக்கு ஏன் ஹைட்ரோசீல் வருது அப்படின்னா, யூஸ்வலாகவே வெதர் நம்மளுடைய அப்டமன் ஆர்கனாக இருக்கும், வயிற்றுக்குள்ளார தான் இருக்கும். குழந்தை கருவில் இருக்கும் பொழுது நாளடைவில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி யூரினரி பாத்வே வழியாக ப்ராப்பராக வெதர் பையை சேர்ந்தும். இந்த சேர்ற ப்ராசஸில் இதில் சுற்றி நிறைய கவரிங்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமான கவரிங் டியூனிகா வெஜினாலிஸ் அப்படிங்கிறது. இந்த டியூனிகா வெஜினாலிஸ் சில டைம் அப்டமன் கொள்ளார கான்டாக்ட்லேயே ஓப்பனாகவே இருந்ததுன்னா நீர் வயிற்றுக்குள்ளார இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதை சுற்றி சேர்ந்து. இதுதான் ஹைட்ரோசீல் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறதுங்க. குழந்தைகளுக்கு ஹைட்ரோசீல் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனஸ்ட்டாக நம்பர் 1 கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீல். அதாவது இந்த டியூனிகா வெஜினாலிஸ்ங்கிற ஒரு சாக் வயிற்றுக்குள்ளார கம்யூனிகேட் இருக்கிறனால வயிறில் இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக அதில் இறங்கி கீழே சேர்ந்துக்கும். இது யூஸ்வலாக குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீர் மறுபடியும் வயிற்றுக்குள்ளார போயிடும், அந்த வீக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். மறுபடியும் எந்திரிச்சு அழுகும் போது மறுபடியும் வீக்கங்கள் வரலாம். இரண்டாவது முக்கியமானது நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலும்பாங்க. இது அந்த கம்யூனிகேஷன் அடைஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே வீக்கம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வெதர் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம அப்பப்போ ஃபீல் பண்ணுவோம். தாய்மார்கள் எப்போவுமே ஆண் குழந்தைகளுக்கு 2 வெதரையும் பால்பேட் பண்ணி பார்த்துக்கிறது மிக முக்கியம். மூன்றாவது என்சிஸ்டட் ஹைட்ரோசீல் ஆஃப் கார்டுமோ, இதுவும் ஒரு சின்ன நீர்க்கட்டி மாதிரி நாளத்தை சுற்றியும் இருக்கிறது தான் என்சிஸ்டட் ஹைட்ரோசீல் ஆஃப் கார்டுங்கிறதுங்க. இந்த பீடியாட்ரிக் ஹைட்ரோசீலில் என்ன மாதிரியான டயக்னோசிஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் ப்ராப்பராக அதில் எந்த இடத்துல நீர் கட்டி இருக்குது, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதுவோட குடல் இறக்கங்கள் இருக்கா இல்லையா, ரத்த நாளங்கள் எப்படி இருக்குது, பிளட் சப்ளை எப்படி போகுது, இது கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலா இல்லை நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலா, வெதர் வெதர் பையில் தான் இருக்குதா இல்லைன்னா அன்டிசெண்டட் டெஸ்டிஸாக இருக்குதா, இன்னும் ஃபுல்லாக அடி இறங்காமல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாக செஞ்சு பார்த்துக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுடைய டாக்டர் அதை பற்றின டீட்டெயிலிங்காக அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற ஹைட்ரோசீல் பார்த்தோன்னே பயமாக இருக்குங்க டாக்டர், இதுக்கு சர்ஜரி தான் பண்ணுமா, வேறு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காதுங்க. யூஸ்வலாக ஒரு 1.5 வருஷத்தில் எல்லா வகையான ஹைட்ரோசீலுமே ஆட்டோமேட்டிக்காக அது அப்சார்ப் ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும், சரியாயிரும். பட் யூஸ்வலாக இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறமும் மறுபடியும் பேபிக்கு 1.5 இயர்ஸ் கழிஞ்சும் அந்த ஹைட்ரோசீல் இருந்துகிட்ருக்கு, வெதர் வீக்கம் இருந்துகிட்ருக்குது அப்படின்னா அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலா இல்லை நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலாங்கிறது தான். இந்த கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலாக இருந்தால் மறுபடியும் நம்ம கண்டிப்பாக 1.5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி அந்த கம்யூனிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹைட்ரோசீல் சர்ஜரியை பண்ணிடுறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா இது பண்ணாமட்டோம்னா இது ஹேர்னியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோசீலாக இருந்ததுன்னா அது நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். மறுபடியும் ஒரு 2 or 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் அதுக்கப்புறமும் அடையலைன்னா நம்ம சர்ஜரிக்கல் ஆப்ஷன் எடுக்கலாம். பட் யூஸ்வலாக ஹைட்ரோசீல் அப்படின்னாலே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இது அவசரப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஸ்லோவாக ட்ரீட் பண்ணலாம், எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ரொம்ப சிம்பிளராக தான் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹைட்ரோசீலை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் குழந்தைகளுக்காக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா, டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.